Please subscribe Sadhguru Sai Creations. நடுக்குவாதம் ஏன் வருது, எப்படி தொடக்கத்திலே சரி பண்ணிக்கலாம். சிலருக்கு தலை ஆட்டுற மாதிரி வந்துடுது, சிலருக்கு கை மட்டுமே நடுங்கிற மாதிரி வந்துடுது. ஒரு வாரத்திலிருந்து அதிகபட்சமாக 3 வாரங்களுக்கு இதற்கான புற மருத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை ஜூஸாக எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக காலை வெறும் வயிற்றில் குடித்து கொண்டு வரும் பொழுது தொடக்க காலத்தில் வரக்கூடிய அந்த நடுக்குவாதத்திற்கு இதை நாம் மருந்தாக பயன்படுத்தி கொண்டு வரலாம். ஓராண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு அந்த மாதிரி இருக்கும்போது இது மிக விரைவிலேயே 3 மாதங்களுக்கு உள்ளாகவே குணமாயிரும். சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி, போகர் மூலிகை வைத்தியசாலை, குட்டத்துப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் நடுக்குவாதம், ஆங்கிலத்தில் பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த நடுக்குவாதம் ஏன் வருது, அதை எப்படி தொடக்கத்திலே சரி பண்ணிக்கலாம், அதனை மீறி வரும்பொழுது வீட்டிலேயே எப்படி நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கலாம், அதனையும் தாண்டி வரும்போது எப்படி நம்முடைய மருத்துவ மையத்தில் பாரம்பரிய மருத்துவத்தை அளிக்கிறோம் என்று இந்த பதிவில் பார்க்கலாம். நடுக்குவாதம் அப்படிங்கிறது வருது வர்ம புள்ளிகள் அல்லது மர்ம புள்ளிகள், மறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய அடிகள். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் குழந்தைகளை வழக்கமாக அடிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கெண்டைக்காலுக்கு கீழே அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய கெண்டைக்கால் பகுதியில் அடிக்கணும். சிறிய குச்சிகள், துளிராக இருக்கக்கூடிய சின்ன குச்சிகளை வச்சு தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கமாக சொல்லியிருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னாடி இந்த நடுக்குவாதம் அப்படின்றது மிக கம்மியான நபர்களுக்கு தான் வரும். இப்போ பலதரப்பட்ட மக்களுக்கு அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் இப்போது யாராவது கோவப்பட்டாங்க அப்படின்னாக்கா எது கையில் கிடைச்சாலும் எடுத்து எங்கே வேணாலும் அடிக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி அடிக்கும்போது இந்த மர்ம ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நரம்புகளில் போய் அடிபட்டுருது. அந்த குறிப்பிட்ட ஏதோ ஒரு நரம்பில் அடிபடும்போது அங்கே ரத்தம் அடைப்பு ஏற்பட்டுருது. வெயின்ஸில் பிளாக்ஸ் உண்டாயிருது. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட இரத்த நாளத்தில் ஏற்படக்கூடிய அடைப்பு சிலருக்கு தலை ஆட்டுற மாதிரி வந்துடுது, சிலருக்கு கை மட்டுமே நடுங்கிற மாதிரி வந்துடுது, சிலருக்கு கால் மட்டுமே நடுங்கிற மாதிரி வந்துடுது, சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டுமே நடுக்கம் வருது. அப்போ இந்த மாதிரியான நடுக்கங்கள் உடம்பின் பல பகுதிகளில் வர்றதுக்கு காரணம் வர்ம புள்ளிகளில் ஏற்படக்கூடிய இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு. இந்த அடைப்பு வராமல் தடுக்கணும்னா நாம் சில பிரச்சனைகள்னால் ஏற்படக்கூடிய சண்டைகள் வரும். அந்த சண்டைகளில் எங்கே அடிக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல உணரணும். இந்த குறிப்பிட்ட பகுதியில் அடிபட்டுச்சுனாக்கா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத உணரணும். ஏன்னா நம்முடைய உடம்புல நாடி நரம்பு 72,000 சொல்லி நம்முடைய சித்தர் பெருமக்கள் வரையறை செஞ்சுருக்கிறாங்க. இந்த நாடி நரம்பு 72,000ம் உடல் முழுவதுமே போயிட்டுருக்கு. அப்போ இதில் எந்த பகுதியில் எந்த நரம்பு போகுது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய 2 கைகள் இருக்குது. இந்த 2 கைகள்லேயும் ஒவ்வொரு கையிலையும் 36,000 நரம்பு கடந்து போகுது. அதே போல் 2 கால் இருக்குது, அங்கேயும் 36,000 72,000 நரம்புகள் கடந்து போகுது. முகத்தில் அது மாதிரி 72,000 நரம்புகள் சந்திக்குது. 2 காதுகள்லேயும் 36,000 72,000 நரம்புகள் சந்திக்குது. நம்முடைய 2 கைகளில் உள்ளங்கையிலையும் அதே மாதிரி 36,000 நரம்புகள் சந்திக்குது. நம்முடைய தொப்புள் பகுதியிலையும் அதே மாதிரி சந்திக்குது. அதே போல் நம்முடைய நெஞ்சு பகுதியில் 2 பகுதியிலையும் 36 72,000 நரம்புகள் சந்திக்குது. இதயத்தில் 72,000 நரம்புமே சந்திக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல இடங்களில் 72,000 நரம்புகள் சந்திக்குது. அப்போ இந்த சந்திப்புகள் எங்கெல்லாம் ஏற்படுதோ அங்கெல்லாம் தடைகள் உண்டாச்சு அப்படின்னாக்கும் அது புதிய நோய்களை நமக்கு கொண்டு வரும். குறிப்பாக நடுக்குவாதம் என்ற ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரும். அதனால் பிறரை தொட்டு அடிக்கும்போது அதுக்கு ஒரு விதிவிலக்கு வச்சுக்கணும். எங்கே அடிக்கலாம், எங்கே அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உணர்வோடு செயல்படணும். அந்த மாதிரி வந்துட்டாக்கும் அதை மீட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியமாக இருக்காது. அப்போ அதை நடுக்குவாதத்துக்கு
நரம்பு மண்டலத்தை முதல்ல பலப்படுத்துறது வேலையை வந்து செய்யணும். குறிப்பாக வந்து இப்போ வந்து நம்ம கடைகள்லே கிடைக்கும். உங்களுக்கு வந்து அமுக்கரா அப்படின்ற ஒரு கிழங்கு இருக்குது, அல்லது பொடியாகவே இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பூனைக்காளி அப்படின்னு வந்துட்டு ஒரு விதை இருக்குது, அதை நீங்கள் வந்து விதையாக வாங்கி சுத்தம் பண்ணுறதை விட அதில் வந்து பவுடராகவே வந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் அதையும் வாங்கி பயன்படுத்தலாம். அதன் பிறகு வந்துட்டு தேற்றான் குட்டை, இப்போ தேராத உடம்பை வந்து தேர வைப்பது, அது நரம்பு, எலும்பு, தசை, ஜவ்வு இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொதுவான ஒன்றாக இருக்குது. அப்போ அந்த தேற்றான் விதை இதையும் நீங்கள் வந்து வாங்கி வந்து இதை வந்து தொடர்ந்து வந்துட்டு பாலில் கலந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும் பொழுது வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்து மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அதே போல் வந்துட்டு காலையில் வந்துட்டு கொத்தவரங்காய் ஒரு 10லிருந்து 15 கொத்தவரங்காயை வந்து சிறிய துண்டுகளாக நறுக்கிட்டு அதோடு வந்து இஞ்சி சாறு வந்து கலந்து அதை அரைச்சி அதை வந்துட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு அதை ஜூஸாக எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலை வெறும் வயிற்றில் குடித்து கொண்டு வரும் பொழுது இந்த நடுக்கு வாதம் அப்படிங்கிறது வந்து வராமல் வந்து நாம் தடுக்கலாம். அதே நேரத்தில் தொடக்க காலத்தில் வரக்கூடிய அந்த நடுக்கு வாதத்திற்கு இதை வந்து நாம் வந்து மருந்தாக வந்து பயன்படுத்தி கொண்டு வரலாம். அதனையும் தாண்டி 1 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகளாக இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு அதுக்கு பாரம்பரிய மருத்துவ மையங்களில் வந்து மருத்துவம் எடுத்துக்கொண்டு வந்தால் மிக விரைவில் வந்துட்டு குணமாக்க முடியும். இப்போ இதுக்கு வந்து வர்மா சிகிச்சை வந்துட்டு தேவைப்படுது. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கும் இதற்காக நம்முடைய மருத்துவ மையத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதுக்கு 1 வாரத்திலிருந்து அதிகபட்சமாக 3 வாரங்களுக்கு வந்துட்டு இதற்கான புற மருத்துவம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் வந்துட்டு உள் மருந்தாக வந்து அதிகபட்சமாக வந்துட்டு 4 மாதங்கள் வந்து உள் மருந்தாக வந்து தர்றோம். அப்போ வந்து இந்த நடுக்குவாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டு ஒரு தீர்வை காணணும் அப்படின்னாக்கும் நாம் வந்து பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும். அப்படி எடுத்துக்கும்போது நிச்சயமாக வந்துட்டு பாசிட்டிவான மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இப்போ வந்துட்டு தாக்கத்தை பொறுத்து வந்து 100% குணமாகறதும் இருக்கும், அதுவே வேலையில் 80% குணமாகறதா இருக்கும், அல்லது 70% குணமாகறதா இருக்கும். பெரும்பாலும் வந்துட்டு கட்டாயமாக 60 முதல் 70% வந்துட்டு முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து குணமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில நபர்களுக்கு 100% வந்து குணமாயிடும். இதில் வந்து வயசும் இருக்குது. இதில் வந்து நடந்து இப்போ வந்து 30 ஆண்டு, 40 ஆண்டு, 50 ஆண்டுகள் அந்த மாதிரி போயிடுனா அது வந்து முழுமையாக வந்து கட்டி முழுமையாக வந்து ஒரு பாறை மாதிரி குறைஞ்சி போயிடும். அப்போ அதெல்லாம் வந்து நாள்பட்டு அப்படி தான் வந்துட்டு அதை வந்து சரி பண்ண முடியும். அதே நேரத்தில் நடந்த சில ஆண்டுகளுக்குள்ளே 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு அந்த மாதிரி இருக்கும்போது இது மிக விரைவிலேயே வந்துட்டு 3 மாதங்களுக்கு உள்ளாகவே வந்து குணமாயிடும். அதனை தாண்டி 5-10 ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக பாரம்பரிய மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது விரைவாகவே வந்து நாம் வந்து நலமடையலாம். எனவே வந்துட்டு நம்ம வந்துட்டு நடுக்குவாதம் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க நம்முடைய நரம்பு மண்டலங்கள் வந்துட்டு சிறப்பாக இருக்கணும், இரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு இந்த நடுக்குவாதம் அப்படிங்கிறது வந்து வராமல் வந்து காக்கப்படும். அப்படி வந்துட்டாலும் இந்த இரத்த நாளங்களுடைய அடைப்பை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கும் அந்த நரம்புகள் வந்து சிறப்பாக வந்து செயல்படும். எனவே இது குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான். எனவே வந்து இதற்காக வந்து வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது மாற்று முறை மருத்துவத்தை ஆண்டு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்காது. எனவே மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.